த்ரிஷா வந்து எதுக்கு இந்த ரோலை வந்து பிக் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா த்ரிஷா மாதிரியான ஆக்டர்ஸ் வந்து எவ்வளவு நல்ல படங்கள் ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹீரோயின் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து கல்யாணம் இருக்கும். இவங்க வந்து அடிஷ்னலா வந்து இன்னொரு ஒரு ஆளா வந்து இவர் வந்து வச்சிருப்பாரு. அண்ட் அந்த ஒரு வச்சிருக்க ஒரு ஆளை வந்து சிம்பு சார் வந்து லவ் பண்ணுவாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் வந்து போற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுவுமே ஒரு ரீசன், ஒரு சண்டை போட்டுக்கிறதுக்கு ஒரு ரீசனா வந்து காமிப்பாங்க சிம்பு சாரும் கமல் சாரும். பட் இந்த ஒரு விஷயத்தை ஏன் த்ரிஷா, நீங்க த்ரிஷா இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு நார்மலா ஒரு ஹீரோயினை வச்சு பண்ணிருக்கலாமே. மேபி படத்தை வந்து அடுத்த லெவல் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் ஆகணும், பெருசா பூம் ஆகணும் அப்படின்றதுக்காக த்ரிஷா கேரக்டர் வந்து வச்ச மாதிரி இருந்துச்சு. த்ரிஷா கேரக்டரும் படத்தை வருது, பட் பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா வந்து கிடையாது. நிறைய பேர் விண்ணை தாண்டி வருவாயா அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுல வந்து த்ரிஷாவும் சிம்புவும் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் பேசிப்பாங்க பீச்சில். அவ்வளவுதான், அந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி இந்த லவ் அவங்களுக்குள்ள ஒரு சில இன்டிமேட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது வந்து முற்றிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டிசப்பாயிண்டிங்கா தான் வந்து வருவீங்க.